அனைவருக்கும் வணக்கம். சன் நட்சத்திர உயர்கணித சாரஜோதியத்தின் மூலமாக ஜாதக கட்டத்தை வச்சு உங்களுக்கு ஒரு சில நுணுக்கங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது எல்லாருமே தெரிஞ்சக்கூடிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சில நுணுக்கங்கள் தெரிஞ்சிட்டோம்னா தான் நாம் பலன் சொல்வதற்கு ஏதுவாகவும் சிரமமின்றி சொல்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ராசி கட்டத்தில் இருக்குது, 12 கட்டம் இருக்குது. கன்னியில் புதன் உச்சமடைகிறாரு, சுக்கிரன் நீச்சமடைகிறார். கவனமாக கேட்டுங்க. கன்னியில புதன் உச்சமடைகிறார், சுக்கிரன் நீச்சமடைகிறார். அதே 7வது கட்டம் மீனத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடைகிறார், புதன் நீச்சமடைகிறார். இப்போ என்னுடைய அறிவு நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா, சுக்கிரன் எதுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்களா, ஃபஸ்ட்டு காமம், தவறான எண்ணங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது காமத்துக்கு அதிகமான உணர்வுகள் முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் எல்லாமே சொல்லுது. உண்மையும் அது கூட. அப்போது இங்கே புதன் நீச்சமடைகிறார். புதனுடைய தன்மை என்ன? அறிவு, அறிவாற்றல், சிறந்த பேச்சு, இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம். இருந்தாலும் அறிவுங்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ இங்க அறிவு மடங்கும் பொழுது கவனமாக இருங்க. அறிவு மடங்கும் பொழுது இந்த காமங்கிற எண்ணம் அதிகமாகுது. புரியுதா உங்களுக்கு? அதே இங்க கன்னியில புதன் உச்சமடைகிறார். இங்க அறிவு வேலை செய்யும் பொழுது இந்த காமம் அப்படிங்கிற எண்ணம் குறையுது. இதுதான் சூச்சம். அறிவு மழுங்கும் பொழுது காமங்கிற எண்ணம் அதிகமாகுது. இதனால் நம்முடைய வேலைகள் தடைப்படுது, நம்முடைய வாழ்க்கையை கூட கெட்டு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதே இங்கே அறிவு அதிகமாகும் பொழுது காமங்கிற எண்ணம் குறைஞ்சிருது, நம்முடைய உழைப்பு அதிகமாகுது. இதில் 2 விஷயம். இங்கே 6 என்பது உழைப்பு, அதாவது மேசத்தில் இருக்கும்போது 6ஆம் இடம் வந்துடுது. அப்போ உழைப்பு வந்துடுது அவங்களுக்கு. அதனால் இதே இங்கே சுகங்கிற, அதாவது படுக்கை சுகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்துடுது. ஆனால் சில விஷயங்களை நாம் பகுத்து ஆராய்ந்து சொல்லும் பொழுது சில விஷயங்கள் நாம் அதாவது சரியான பலன்களை நாம் சொல்ல முடியும். வாழ்க்கை வளமுடன்.